எனக்கு தமிழ் தெரியலையேன்னு வருத்தப்படுறாரு. ஆனா தமிழுக்கு என்ன செஞ்சிருக்காரு? எதையுமே செய்யறதில்ல. தமிழ் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு பணத்தை கொடுக்கறது இல்ல. தமிழ் மொழி வளர்ச்சிக்கு எதையும் செய்வதில்லை. ஆனா எல்லா திட்டங்களுக்கும் பேரை மட்டும் மாற்றி வச்சிருவாங்க. அங்க இங்கே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை அவர்கள் இருக்கிறார். நாங்கெல்லாம் அங்க போய் டெல்லியில நாடாளுமன்றத்துல ஒரு திட்டத்தோட பெயரை படிக்கணும்னாலே எங்களுக்கு திணறி போது மூச்சுவாங்க. ஏன்னா ஆங்கிலத்துல பெயர் வைக்கலாம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்ற இருந்த திட்டத்தை இன்னைக்கு ஆங்கிலத்துல மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இதை இப்பொழுது மாற்றி இருக்கிறார்கள். என்னென்ன? விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜ்விகா மிஷன் கிராமின். இது யாருக்கா புரியுதா? வாயில வருதா? வரல. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு திட்டம். அதுக்கு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. உஜ்வாலா என்னன்னு தெரியல, யோஜனா என்னன்னு தெரியல. பிரதான் மந்திரி மட்டும்தான் புரியுது. திருத்தப்பட்ட தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் தீன் தயாள் உபாத்யாய் கிராமீன் யோஜனா. தேசிய கிராம வாழ்வாதார இயக்கம். இது என்னன்னு கிராமத்துல இருக்கக்கூடிய யாருக்காரும் புரிஞ்சு அந்த திட்டத்தை பயன்படுத்த முடியுமா? இப்படி எல்லாத்தையும் ஒரு திட்டமாக இருக்கட்டும், ரயில்வேல ஒரு ஊர் பேரை எழுதி வைக்கிறதாக இருக்கட்டும், ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹிந்தியை திரும்ப 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 திணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். வட இந்தியால தேர்தல் நடக்கும் போது இதே பிரதமர் அங்கே போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து தமிழ்நாட்டுல வட இந்தியால இருந்து போய் வேலை செய்யக்கூடியவர்களை மோசமாக நடத்துகிறார்கள், தாக்குகிறார்கள் பேசுறார். ஒரிசால தேர்தல் நடந்த போது அங்கே முதல்வராக இருந்தவரோடு இருந்த பாட்டிய நபர்களுக்கு எதிராக பிரச்சாரங்களை செய்தார்கள். தமிழையே இங்க வரணும். ஆனா இன்று இவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து நான் தமிழ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் தமிழனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று தேர்தலுக்கு தேர்தல் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய, சாயத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் தான் எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள். அவங்களோட கைகோட்டுக் கொண்டு போன நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? இனிமேல நான் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னாரு. இந்த தேர்தலில் அதை மறந்துட்டாரு. அவர் எதை சொன்னாலும் மறந்துடுவார். 27வது பக்கத்துல 31வது வாக்குறுதி அதிமுக தேர்தல் அறிக்கையில செல்போன் கொடுக்கிறோம். யாராவது வாங்கிருக்கீங்களா செல்போனு? அங்க இருக்கீங்களா? யாராவது வாங்கிருக்கீங்களா? நீங்க தமிழ்நாடு முழுவதும் காசு கொடுத்து வாங்கலாம், நான் கூட வாங்கலாம். அவர் கொடுக்கிறேன்னு சொன்ன செல்போன் வரல. இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உண்மையான உருவம். வாக்குறுதி கொடுப்பாரு, சொல்லுவாரு, செய்ய மாட்டாரு, நிறைவேற்ற மாட்டார். அவருக்கு ஒன்றுதான் தெரியும், துரோகம். தமிழ்நாட்டுக்கு துரோகம், தன்னை உருவாக்கிய கட்சிக்கு துரோகம். அவரோடு முதலமைச்சராக அவருக்கு முன்னால் இருந்த OPS அவர்களை கட்சியை விட்டு விலக்கியாச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா முதலமைச்சராக தான் முடியும்னு சொல்லி நம்மோடு இணைந்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் அங்கிருந்து விரட்டப்பட்ட இடமில்லாமல் அவர் மீது நம்பிக்கை இழந்து வந்து நம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், உண்மையை புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏராளம். யாருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி முதலமைச்சர் ஆனாரோ அந்த அம்மையார் சசிகலாவுக்கும் கட்சியில இடம் இல்லை. இப்படி துரோகங்களையே தொடர்கதையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடிக்கும் அவர் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பிஜேபிக்கும் இந்த தேர்தல்ல நம்ம சரியான பாடத்தை புகட்ட வேண்டும், அந்த உறுதி கொள்ள வேண்டும். இந்த தொகுதியில நம்முடைய கவிதா அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வேட்பாளர் அவர்
ஸ்டேஷன்ல ராமமூர்த்தி என்ற ஒருவர் ஒரு குறையை குற்றத்தை எடுத்து வைக்கிறார், ஒரு மனுவை கொடுக்கிறார். அதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை வைத்து உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை எடுத்து சொல்ல வேண்டும். அதை விட்டுட்டு கே.சி. வீரமணி அதிமுகவுடைய வேட்பாளர் ராமமூர்த்தி அவர்களையும் அவர் கூட வந்திருக்கக்கூடிய ரவி என்பவரையும் அவரோடு வந்திருக்கக்கூடியவர்களையும் தாக்குகிறார். அங்க இருக்கக்கூடிய நாட்டாம்பள்ளி தேர்தல் அலுவலகத்துல புகார் அளிச்சவங்களையும் உள்ள இருக்கக்கூடிய அலுவலகத்தையும் தாக்கி அங்க இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் சேதம் விளைவித்து தன்னை எடுத்து பேசின அத்தனை பேரையும் தாக்கி இருக்கக்கூடிய ஒரு குற்ற செயல் நடந்திருக்கிறது. தேர்தல்ல வேட்பு மனுக்கே இவ்வளவு அராஜகம் என்றால் இவங்க கையில அதிகாரத்தை கொடுத்தால் என்ன ஆகும் அப்படிங்கறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் அராஜகத்துக்கு பேர் போனவர்களை விரட்ட வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல். நாம் இந்த தேர்தலிலே பணியாற்ற வேண்டும். இந்த தேர்தலிலே இது பெரியாரின் மண், இது பேரறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் கலைஞர் அவர்களுடைய மண். இங்கே தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பிடி மண் கூட இங்கே கிடைக்காது என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியிலே நம்முடைய வேட்பாளர் கவிதா அவர்கள் நீண்ட நாளுக்கு பிறகு முதல் முறையாக இங்கே ஒரு பெண் வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார். திமுக இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியே பெண்களுக்கான ஆட்சிதான், சகோதரிகளுக்கான ஆட்சியாகத்தான் மிகப்பெரிய அளவிலே நடைபெற்றிருக்கிறது. பெண்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்றார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் 1000 ரூபாய் கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்று 1,31,00,000 சகோதரிகள் அந்த தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியில மட்டும், ஜோலார்பேட் தொகுதியில மட்டும் மகளிர் உரிமை தொகை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகள் கிட்டத்தட்ட 50,000 குடும்ப தலைவிகளுக்கு உரிமை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. காலை உணவு திட்டம் ஜோலார்பேட்ல மட்டும் கிட்டத்தட்ட 10,000 மாணவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. 181 பள்ளிகள் இருக்கக்கூடிய 1வது வகுப்பு முதல் 5வது வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்தவுடன், ஆட்சிக்கு நம்ம தான் வரப்போறோம், வந்தவுடன் 8வது வரை அது விரிவாக்கம் செய்யப்படும். அது மட்டும் இல்ல, மகளிர் உரிமை தொகை சொன்ன அது ஆட்சிக்கு வந்தவுடன் 2000ஆக உயர்த்தி வழங்கப்படும். வர இருக்குல்ல, அது உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. உங்க வீட்டில் இருக்கவங்க தான் கிடைக்கும். விவசாயிகளுக்கு நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தான் விவசாயிகளுக்கு கட்டணம் இல்லாத மின்சாரம், இலவச மின்சாரத்தை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். அவரது வழியிலே இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எந்தவித மின் மீட்டரும் பொருத்தப்படாத புதிய மின்சார மோட்டார் விவசாயிகளுக்கு 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்படக்கூடிய வகையிலே அவர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்தில்ல, அதே போல நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மின் மோட்டார்களை விவசாயிகளுக்கு வழங்குவேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம், அதன் வழியாக கல்லூரியிலே படிக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு நம்முடைய ஆட்சியிலே 1000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் வழங்கி கொண்டிருந்தோம். ஆட்சிக்கு மறுபடியும் வந்தவுடனே 1500ஆக உயர்த்தி வழங்கப்படும். லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினது பழனி
பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி. மறுபடியும் அதை கொண்டு வந்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதனால ஆட்சிக்கு மறுபடியும் வந்த உடனே 35 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும். படிச்சு முடிச்ச நம்ம வீட்டு பிள்ளைங்க வேலை தேடி வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு 2-3 மாசம் ஆகும். அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்காக நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக 6 மாதம் பயிற்சி வழங்கப்படும். அந்த பயிற்சிகள் வழங்கக்கூடிய அந்த காலத்துல அவங்க இன்டர்வியூஸ்க்கு போறதுக்கோ மற்றதுக்கோ பயன்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கும் 1500 ரூபாய் வழங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது அத்தனையும் செய்து தருவதற்கு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 8000 ரூபாய் கூப்பன் மற்றவங்கள மாதிரி நாங்க கொடுக்கிறோம் நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லல. உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா இன்னொரு ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு என்ன செய்யறது இல்லையா? அதனால நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், உங்க வீட்டுல எது தேவையோ அதை வாங்கிக்கோங்க. உங்க ஃப்ரிட்ஜ் இருக்கா, வாஷிங் மிஷின் வாங்கிக்கோங்க. வாஷிங் மிஷின் வேண்டாமா, கிரைண்டர் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று 8000 ரூபாய் வழங்கக்கூடிய முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி. நம்முடைய சகோதரிகள், சுய உதவி குழுக்களிலே இருக்கக்கூடிய சகோதரிகள் சுயமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்த விதமான வீட்டை கொடு, இடத்த கொடு, நிலத்தை கொடு அப்படின்னு எதையும் கேட்காம உங்ககிட்ட மானியமாகவும் கடனாகவும் 5 லட்சம் ரூபாய் வரை நீங்க சுயமா தொழில் தொடங்குவதற்கு நம்முடைய ஆட்சி வந்தவுடன் உங்களுக்கான அந்த பணம் வழங்கப்படும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் எது தேவை என்று சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. ஆட்சியிலேதான் ஒரு நீண்ட பட்டியல் மக்களுக்கான தேவைகளை வீடு தேடி கொண்டு வந்து தரக்கூடிய திட்டங்கள். தாயுமானவர் திட்டம், வயது முதிர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் வீடு தேடி கொண்டு வந்து ரேஷன் பொருட்களை தரக்கூடிய திட்டம். வீடு தேடி மருத்துவ வசதிகளை கொண்டு வந்து சேர்த்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அது மட்டும் இல்லாமல் நலன் காக்கும் ஸ்டாலின் என்று மிகப்பெரிய அளவுல கேம்ப்ஸ், முகாம்கள் போடப்பட்டு ஸ்பெஷலைஸ்டா இருக்கக்கூடிய அத்தனை துறைகளையும் உங்க பகுதிக்கே கொண்டு வந்து உங்களுக்கு மருத்துவ வசதிகளை செய்து தந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்படி மக்களை தேடி தேடி வந்து மக்களுக்கான திட்டங்களை, மக்களுக்கான பணிகளை செய்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்ற அந்த உரிமையோடு உங்களிடம் நான் கேட்கிறேன். எங்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய கவிதா தண்டபாணி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த போராட்டத்தில மட்டுமே இந்த தொகுதியில ஏலகிரி மலைக்கு உள்வட்ட சாலை 22 கோடியில அது போடப்பட்டிருக்கிறது. 29 கோடி மதிப்பீட்டுல ரயில்வே சாலையில மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. குடியான் குப்பத்துல 20 கோடி மதிப்பீட்டுல சாலை மேம்பாலம் பச்சூர்ல அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல பச்சூர்ல உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில 15 கோடி மதிப்பீட்டுல புதிய கட்டடங்கள் கட்டி தரப்பட்டிருக்கிறது. 42 கிலோமீட்டர் நீளத்திற்கான 13 சாலை பணிகள் 23 கோடி மதிப்பீட்டுல அகலப்படுத்தி அது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்தனாவூர் கால்நடை மருந்தக கட்டடம் 54 லட்சம் மதிப்புல கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் கால்நடை மருத்துவமனைகள் 24 மணி நேரமும் இயங்கும். நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைகள் இரவிலும் இயங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். நிச்சயமா வரும், நிச்சயமாக கொண்டு வரப்படும். மக்களுடைய கோரிக்கைகளை நீங்க கேட்கறதுக்கு முன்னாலேயே நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக
ஆட்சிக்கு வந்தவுடன்